இறையருள் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்காக இந்த பதிவு. இன்றைக்கி இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவு கொடுக்குறோம். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அப்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும், நெகட்டிவ் எனர்ஜி அந்த எலுமிச்சம்பழத்து மூலம் எப்படி நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறது தான் அந்த பதிவு. பெரும்பாலும் எல்லாருமே எல்லார் கையிலேருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம எலுமிச்சம்பழத்தை ரெண்டே இடத்துல மட்டும் தான் வாங்கணும். ஒன்று கோயிலில் வாங்கலாம். கோயிலில் சுவாமிகிட்ட வச்சு கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி பயன்படுத்தலாம். ரெண்டாவது குருமார்கள், அதே மாதிரி ஆசிரமத்திலேயோ இல்லை சித்தர்கள் பீடங்கள்லேயோ கிடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் கடைக்கு போனால் கூட கடைக்காரர்கிட்ட எலுமிச்சம்பழத்தை கையில் வாங்கக்கூடாது. நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கையில் வாங்கும்போது அவர்கிட்ட நல்ல விஷயம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதையே அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருந்தார் அப்படின்னா அந்த பிரச்சனை அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்துடும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு விபத்துகள்லாம் நடக்கக்கூடிய இதெல்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதனால் பெரும்பாலும் உங்கள் நண்பர்கிட்ட இருந்தாலும் கூட நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கையிலேருந்து வாங்காதீங்க. கடைக்கு போனால் கூட கடைக்காரர்கிட்ட நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வைக்க சொல்லி நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட நீங்கள் கவரில் போட்டால் கூட நீங்கள் வாங்க வேண்டாம். இல்லை உங்கள் கையால் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் எத்தனை கைகள் அது மாறி வரும், இருந்தாலும் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் தான் அதை எடுக்கணும். அதனால் இனிமேல் ஒன்று கவனமாக இருந்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் மட்டும் யாருக்கிட்டையும் கையில் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யும். ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடியது இருக்கும். ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.